வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. தொகுதி மறுவரையறை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. தொகுதி மறுவரையறையால் தமிழகத்திற்கு ஏற்படும் தாக்கம் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. தொகுதி மறுவரையறை தொடர்பான கூட்டத்தை திமுக மற்றும் அதிமுக எம்பிக்கள் புறக்கணித்தனர். மொத்தமுள்ள 57 தமிழக எம்பிக்களில் 36 பேர் புறக்கணித்துள்ளனர். எம்பிக்கள் கூட்டத்தில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பிக்கள் பங்கேற்பு. அதேபோல் மதிமுக, விசிக, IUML கட்சி எம்பிக்களும் பங்கேற்றனர். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் MP சுதா மற்றும் மக்கள் நீதி மய்யம் MP கமல்ஹாசன் பங்கேற்கவில்லை. கர்நாடகாவில் இருப்பதால் சுதா கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறையில் தங்களது நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என திமுக MP கனிமொழி கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறையை திமுக நிச்சயம் எதிர்க்கும் என்று தெரிவித்துள்ள அவர், மேகதாது விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் தேவை என்றும் வலியுறுத்தியுள்ளார். எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்க முறையான அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரி விவகாரத்தை தாவேக திசை திருப்ப பார்ப்பதாகவும் விமர்சித்துள்ளது. வெளியூரில் இருப்பதால் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தில் கமல்ஹாசன் பங்கேற்கவில்லை. மக்கள் நீதி மய்யம் செய்தி தொடர்பு செயலாளர் முரளி அபாஸ் விளக்கம். முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற எம்பிக்கள் கூட்டத்தில் தொகுதி மறுவரையறையை கைவிட வேண்டும் என்று தீர்மானம். தற்போதைய எம்பிக்கள் எண்ணிக்கையே தொடர வேண்டும் என்று வலியுறுத்தல். எம்பிக்கள் உடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பின் வெளியே வந்த முதலமைச்சர் விஜய் சாலையில் திரண்டிருந்த பொதுமக்களை பார்த்து கையசைத்தார். முதலமைச்சர் விஜயை பார்த்ததும் பொதுமக்கள் கரகோஷம் எழுப்பி ஆரவாரம் செய்தனர். தொகுதி மறுவரையறை தமிழக உரிமைகளை பாதிக்கும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டிய அவசியம் என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கண்டிப்பாக இந்த தொகுதி டீலிமிட்டேஷன் தமிழகத்துக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த நம்பர் 543 தமிழக தேவை இருக்கும். 39லும் எந்த மாற்றம் தேவையில்லை. ஏன்னா எந்த தரப்பிலும் இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை வரவில்லை. எதுக்கு நீங்க டீலிமிட்டேஷன் பண்றீங்க? இதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஏதாவது ஒரு தேவை இருந்தால் தானே இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இதே போல எப்படி 2001 பண்ண மாதிரியே இன்னொரு 25 வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா பண்றதுல எந்த தவறும் இல்லை. அதுதான் மக்களுடைய தேவை. தொகுதி மறுவரையறையே கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தொகுதிகளின் எண்ணிக்கை 543ஆக தொடர வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். டீலிமிட்டேஷனே கூடாது. அந்த 543 என்கிற எண்ணிக்கை
அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும். அமெரிக்காவில் அப்படிதான் வந்து நீண்ட காலமாக 50 மாநிலங்கள் இணைக்கப்பட்ட பிறகும் கூட 13 மாநிலங்களாக இருந்தபோது என்ன எண்ணிக்கை இருந்ததோ அதே எண்ணிக்கை தான் 50 மாநிலங்களாக அந்த கூட்டமைப்பிலே இணைந்த பிறகும் நீடிக்கிறது. தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரித்தால் உறுப்பினர்களுக்கு பேச போதிய வாய்ப்பு கிடைக்காது என்று கார்த்தி சிதம்பரம் பேட்டி. எம்பிக்கள் எண்ணிக்கையை அதிகரிப்பதால் பயன் இல்லை என்றும் கூறியுள்ளார். பாராளுமன்றத்தை 815ஆகவோ 850ஆகவோ உயர்த்தி அதே ரேஷியோவை நீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாலும் அந்த பாராளுமன்றம் எந்த விதமான பயனும் அளிக்காது. ஏற்கனவே 543 பேருக்கே பேசுறதுக்கு நேரம் கிடையாது. இதை 850 பேரோ 815 பேரோ பாராளுமன்றத்தில் இருந்தாங்கன்னா யாருக்கும் பேசுறதுக்கு நேரமே கிடைக்காது. தொகுதி மறுவரையறை மசோதாவை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் நாளை முதல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை மாவட்ட வாரியாக நடைப்பயணம் நடத்தப்படும் என்று மாணிக்கம் தாகூர் அறிவித்துள்ளார். மசோதாவால் தென் மாநிலங்களின் அரசியல் அதிகாரம் பறிபோகும் என்று குறிப்பிட்ட அவர் முக்கிய இடங்களில் எதிர்ப்பு சுவரொட்டி ஒட்டப்படும் என்றும் கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியோடு தமிழ் மாநில காங்கிரஸ் இணைந்து செயல்பட தொடங்கியுள்ளதாக ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். காங்கிரஸில் தமாக இணைக்கப்படுமா என்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காத ஜி.கே. வாசன் கட்சியின் எதிர்கால வளர்ச்சிக்கான பணிகளை தொடங்கியுள்ளதாக பதிலளித்தார். காங்கிரஸ் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஐயா இருக்கீங்க, இணைந்து பயணிக்கிறதுல வாய்ப்புகள் இருக்கு. அது என்ன? இந்திய தேசிய காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியாக இணைந்து தற்போது செயல்பட தொடங்கியிருக்கிறோம். தமிழகத்தின் முக்கிய கோவில்களில் செப்டம்பர் 1 முதல் செல்போன் பயன்படுத்த முழுமையாக தடை விதிக்கப்படுவதாக இந்து சமய அறநிலையத்துறை அதிரடி அறிவிப்பு. விஐபிக்கள் வருகை குறித்து ஒரு நாளுக்கு முன் ஆணையருக்கு தெரிவிக்கவும் அமைச்சர் ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1520 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கம் 13,965 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,11,720 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் 14ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் இமயமலை பாதையில் சென்று கொண்டிருந்த பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. பேருந்தில் பயணித்த 18 பேரில் 10 பேர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்த 8 பேரை என்டிஆர்எஃப் மற்றும் தீயணைப்புத் துறையினர் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். ரம்பன் மாவட்டம் மற்றும் காஷ்மீரின் பல பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஜம்முவில் இருந்து தொடங்கும் அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வானிலை சீரான பின்னரே அடுத்த கட்ட பயணம் குறித்து முடிவெடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு 100% வரி விதிக்கும் மசோதா அமெரிக்க செனட்டில் நிறைவேற்றப்பட்டது. இந்தியா, சீனா உள்ளிட்ட 5 நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு வரி விதிக்க இந்த மசோதா வழிவகை செய்கிறது. வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.